இந்த டிபேட்டுக்கு உங்களை வரவேற்கிறோம். இது பல கோணங்களை ஆராய்ந்து உண்மைகளை தேடும் ஒரு தளம். பொதுவா நாம ஒரு மெடிக்கல் டெஸ்ட் பத்தி பேசும்போது அங்க ஒரு தெளிவை எதிர்பார்ப்போம் இல்லையா? ஆமா, கண்டிப்பா ஒரு துல்லியம் இருக்கணும்னு நினைப்போம். எக்ஸாக்ட்லி. ஒருத்தருக்கு எலும்பு முறிவு ஏற்பட்டால் எடுக்கப்படுற எக்ஸ்ரேல அந்த முறிவு ஒரு வெள்ளைக்கோடு மாதிரி ரொம்ப தெளிவா தெரியும். டாக்டர் அதை காட்டி இதோ இங்கேதான் முறிவு இருக்கு அப்படின்னு சொல்லுவார். அது நமக்கு ஒரு வித ஆறுதலையும் தரும். சிக்கல்கள் கண்ணுக்கு தெரிவதையும் அதை உறுதியா வகைப்படுத்துறதையும் நாம எப்பவுமே விரும்புவோம். ஆனா நம்ம காப்பீட்டுத் துறையோட சட்ட சீர்திருத்தங்கள், அதாவது இந்த குறைதீர்க்கும் வழிமுறைகள்ன்ற உலகத்துக்குள்ள நுழையும் போது திடீர்னு அந்த எக்ஸ்ரே இயந்திரம் வேலை செய்யாம போயிடுது. அதுதானே சொல்றீங்க? ஆமா, அதேதான். நம்ம பார்க்கக்கூடிய நிலப்பரப்பு ரொம்ப மங்கலாகவும் சிக்கலாகவும் மாறிடுது. முற்றிலும் உண்மை. இதத்தான் நாம அதாவது கண்டறிய முடியாத குழப்பமான சட்ட நீர்நிலைகள் அப்படின்னு சொல்லணும். ஒரு சட்டத்தோட வாசகங்கள் வெளிப்படையா பார்க்க ஒரு நன்மையா தோன்றும். ஆனா அதோட உள்ளே நடக்கிற பொருளாதார மற்றும் உளவியல் மாற்றங்கள் முற்றிலும் வேறொன்றாக இருக்கும். சரியா சொன்னீங்க. அந்த சட்ட நீர்நிலைகளைத்தான் இன்னைக்கு நாம ஆழமா அலசப் போறோம். இந்தியாவோட காப்பீட்டுத் துறையில் மாபெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ள 2025ஆம் ஆண்டின் சப்கா பீமா சப்கி ரக்ஷா சட்ட திருத்தங்கள் குறித்து இன்னைக்கு நாம விவாதிக்க உள்ளோம். ஒரு மிகப்பெரிய டாபிக் இது. ஆமா, முக்கியமா பாத்தீங்கன்னா 100% அந்நிய நேரடி முதலீடு, அதாவது FDI அனுமதி, அப்புறம் காப்பீட்டு குறைதீர்ப்பாளர் விதிகளில் செய்யப்பட்டுள்ள கடுமையான மாற்றங்கள் மற்றும் ஒருங்கிணைந்த உரிமம், இது எல்லாம் தான் நமது மையப்பொருளா இருக்க போகுது. இது ஒரு அடிப்படையான கேள்வியை எழுப்புது. இந்த புதிய சீர்திருத்தங்கள் இந்தியாவோட காப்பீட்டு சந்தையை உண்மையாவே மேம்படுத்தி நுகர்வோரை பாதுகாக்குமா, அல்லது வெளிநாட்டு மூலதனத்தோட ஆதிக்கத்திற்கும் அமைப்பு ரீதியான சட்டச் சிக்கல்களுக்கும் வழிவகுக்குமா? இதுதான் கேள்வி. கரெக்ட். உண்ட நிலைப்பாடு என்ன இதுல? நான் இந்த சீர்திருத்தங்கள் 2047க்குள் அனைவருக்கும் காப்பீடுன்ற இலக்கை அடைவதற்கான மிகச்சிறந்த முற்போக்கான கட்டமைப்பு அப்படின்னு உறுதியா நம்புறேன். இந்த கேள்வியை பொறுத்தவரை என் நிலைப்பாடு மிகவும் தெளிவானது. வெளிப்படையாக பார்க்கும்போது மூலதனம் அதிகரிப்பது நன்மையாக தோன்றலாம். ஆனா இந்த அதிரடி மாற்றங்கள் அமைப்பு ரீதியான குழப்பங்களையும் தரவு பாதுகாப்பு சார்ந்த அபாயங்களையும் உருவாக்கும் என்பதே எனது வாதம். ஓ, தரவு பாதுகாப்பு அபாயங்களா? ஆமா, 100% அந்நிய முதலீட்டு அனுமதிப்பது உள்ளூர் காப்பீட்டு சந்தையோட நிலைத்தன்மைய சர்வதேச சந்தை அபாயங்களுக்கு உட்படுத்தும். மேலும் புதிய குறைதீர்ப்பாளர், அதாவது ஓம்புட்ஸ்மேன் விதிகளை உற்று நோக்கினா அது இணக்கத்தை விட அதிகாரப்பூர்வ தீர்ப்பளிக்கும் முறைக்கு, அதாவது அட்ஜுடிகேஷனுக்கு மாறுது. இந்த மாற்றம் நுகர்வோருக்கு சாதகமாக இல்லாம நிறுவனங்களை ஒரு தற்காப்பு மனநிலைக்கு தள்ளிவிடும். நீங்க சொல்ற அந்த அமைப்பு ரீதியான குழப்பங்கள் என்ற வாதத்தை என்னால் முழுமையா ஏற்க முடியல. கொஞ்சம் எண்களை பாருங்களேன். இந்தியாவோட தற்போதைய காப்பீட்டு ஊடுருவு, அதாவது இன்சூரன்ஸ் பெனிட்ரேஷன் வெறும் 4.2% மட்டுமே இருக்கு. உலக சராசரியான 7%ஐ விட நாம பல ஆண்டுகள் பின்தங்கியிருக்கோம். எண்கள் அப்படி இருக்கலாம். ஆனா ஒரு நிமிஷம், இந்த டேட்டாவை கேட்டுக்கோங்க. தனிநபர் காப்பீட்டுச் செலவு உலக அளவில் $874 இருக்கும்போது இந்தியாவில் அது வெறும் $90 மட்டும்தான். இந்த பிரம்மாண்டமான இடைவெளியை நிரப்ப நமக்கு ஆண்டுக்கு சுமார் 40,000 முதல் 50,000 கோடி ரூபாய் மூலதனம் தேவைப்படுது. காப்பீட்டு நிறுவனங்களில் 100% அந்நிய முதலீட்டை அனுமதிப்பது உலகளாவிய மூலதனத்தையும் அதோடு அதிநவீன தொழில்நுட்பத்தையும் உள்ளே கொண்டு வரும். மேலும் பாத்தீங்கன்னா வெளிநாட்டு மறு காப்பீட்டு கிளைகளுக்கான குறைந்தபட்ச மூலதனம் 5,000 கோடி ரூபாயிலிருந்து வெறும் 1,000 கோடியா குறைக்கப்பட்டிருக்கு. இது வணிகத்தை எளிதாக்கி சாமானியர்களுக்கும் காப்பீடு சென்றடைய வழிவகுக்கும் இல்லையா? நீங்க சொல்ற இந்த 100% FDI கணக்கும் 50,000 கோடி ரூபாய் மூலதன தேவையும் தர்க்க ரீதியாக சரியா தோன்றலாம். ஆனா மூலதனம் எங்க இருக்கிறதோ அங்குதான் அதிகாரமும் இருக்கும் என்பதை நம்ம மறந்துவிடக்கூடாது. அதுக்காக நாம முதலீட்டையே தடுக்க முடியாதே. முதலீட்டை தடுக்க சொல்லல, ஆனா 100% மூலதனம் வெளிநாட்டில இருந்து வரும்போது அந்த நிறுவனத்தின் கொள்கை முடிவுகளும் முதலீட்டு வியூகங்களும் வெளிநாட்டு பெருநிறுவனங்களோட லாபத்தை நோக்கியே அமையும். சர்வதேச அளவுல ஒரு பொருளாதார வீழ்ச்சி ஏற்பட்டால் இந்த வெளிநாட்டு நிறுவனங்கள் உடனடியாக தங்கள் முதலீடுகளை திரும்பப் பெறவோ அல்லது இந்திய சந்தையில் புதிய பாலிசிகளை வழங்குவதை குறைக்கவோ கூடும். இது இந்திய நுகர்வோரை நடுத்தருவில் நிறுத்திவிடாதா? அப்படி நடந்துராது. ஏன்னா முதலீட்டை கொண்டு வரும் அதே வேளையில்
நாட்டோட பொருளாதார இறையாண்மையை பாதுகாப்பதில் இந்த சட்டம் மிக தெளிவாக இருக்கு. உதாரணமா 100% FDI அனுமதிக்கப்பட்டாலும் தேசத்தின் மிகப்பெரிய பொதுத்துறை நிறுவனமான LICயில் 20% வெளிநாட்டு முதலீடு மட்டுமே அனுமதிக்கப்பட்டிருக்கு. அது எல்ஐசிக்கு மட்டும்தானே, தனியார் நிறுவனங்களுக்கு? ஒரு செக் இருக்கு. 100% அந்நிய முதலீடு பெற்ற ஒரு தனியார் நிறுவனமாகவே இருந்தாலும் அதோட நிர்வாக குழுவில், அதாவது சேர்பர்சன், நிர்வாக இயக்குனர் அல்லது CEO, இவர்களில் குறைந்தது ஒருவராவது இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும் என்ற கட்டாய விதி இருக்கு. இந்த விதி வெளிநாட்டு மூலதனத்தையும் உள்ளூர் பாதுகாப்பையும் நேர்த்தியாக சமன்படுத்துது. ஒரு பிரம்மாண்டமான கப்பலுக்கு வெளிநாட்டு இயந்திரம் பொருத்தப்பட்டாலும் அந்த கப்பலை வழிநடத்தும் கேப்டன் இந்தியராக இருப்பது கப்பல் சரியான திசையில் பயணிப்பதை உறுதி செய்யாதா? இந்திய பிரதிநிதித்துவத்தின் வலிமையை நாம் ஏன் குறைத்து மதிப்பிடணும்? ஒரு நபர் இந்தியராக இருப்பதாலேயே முழு நிர்வாக கட்டுப்பாடும் பாதுகாக்கப்படும் என்பது நடைமுறைக்கு சற்றும் பொருந்தாத வாதம். இதை நான் ஒரு உதாரணம் மூலம் விளக்குறேன். ஒரு சர்வதேச ஃபாஸ்ட் ஃபுட் நிறுவனத்தை நினைச்சு பாருங்க. ஓகே, 100% முதலீடு செய்த அந்த வெளிநாட்டு நிறுவனம்தான் மெனு என்ன, பிராண்ட் என்ன, லாப இலக்கு என்ன என்பதை முடிவு செய்யும். அதில் வேலை செய்யும் இந்திய CEO வெறும் ஒரு உள்ளூர் கிளை மேலாளர், அதாவது ஸ்டோர் மேனேஜர் மாதிரி தான். வெளிநாட்டு தலைமையாகும் செலவுகளை குறைக்கச் சொன்னால் அந்த இந்திய மேலாளர் அதை செயல்படுத்தி தான் ஆக வேண்டும். அதனால இந்திய பிரதிநிதித்துவம் என்பது பேரளவுல மட்டுமே இருக்குமே தவிர அதிகாரப்பூர்வமாக இருக்காது. அந்த உதாரணம் சற்று மிகைப்படுத்தப்பட்டதாகவே எனக்கு தோணுது. ஏன்னா காப்பீட்டுத்துறை என்பது ஒரு துரித உணவு நிறுவனம் போல கட்டுப்பாடற்ற சந்தை கிடையாது. ஆனா லாப நோக்கம் ரெண்டுக்குமே ஒண்ணுதானே. லாப நோக்கம் இருந்தாலும் நம்மிடம் IRDI என்ற மிக வலுவான ஒழுங்குமுறை ஆணையம் இருக்கு. புதிய சட்டத்தின்படி நிறுவனங்கள் தவறான வழிகளில் லாபம் ஈட்டினால் அந்த பணத்தை அபராதமாக பறிமுதல் செய்யும் அதிகாரம், அதாவது டிஸ்கார்ஜ் ராங்ஃபுல் கெயின்ஸ், IRDIக்கு வழங்கப்பட்டிருக்கு. அதனால எந்த ஒரு வெளிநாட்டு நிறுவனமும் தன்னிச்சையாக செயல்பட்டுவிட முடியாது. IRDIயோட அதிகாரங்கள் அதிகரிக்கப்பட்டுள்ளது உண்மைதான். ஆனா இந்த அதிகப்படியான லாப நோக்கமும் ஒழுங்குமுறை அழுத்தமும் இணையும் போது என்ன நடக்கும் என்பதை நாம வாடிக்கையாளர் புகார்களை கையாளும் கட்டமைப்பில் தெளிவாக பார்க்க முடியுது. இவ்வளவு மூலதனம் உள்ளே வரும்போது வாடிக்கையாளர் குறைதீர்க்கும் முறையும் மாறுது. எப்படி மாறுதுன்னு சொல்றீங்க? 1998 உருவாக்கப்பட்ட ஓம்புட்ஸ்மேன் அமைப்பு அடிப்படையில் ஒரு சமரசத்திற்கான இடமாகவே இருந்தது. வாடிக்கையாளரும் நிறுவனமும் நேருக்கு நேர் பேசி தீர்த்து கொள்ளும் ஒரு இணக்கமான சூழல் அங்கே இருந்தது. ஆனா வரைவு விதிகள் 2025 பாருங்க. ரூல் 17A இன் படி IRDI ஒரு மேல்முறையீட்டு ஆணையத்தை உருவாக்குது. மேல்முறையீட்டு ஆணையம், அதாவது அப்பலேட் அத்தாரிட்டி உருவாக்குவது நுகர்வோருக்கு ஒரு கூடுதல் வாய்ப்பு தானே. இதுல என்ன சிக்கல் இருக்க போகுது? மிகப்பெரிய சிக்கல் இருக்கு. இந்த ரூல் 17A குறை தீர்ப்பாளர் அமைப்பின் உளவியலையே மாற்றிவிடுது. இது ஆம்புட்ஸ்மேன் அமைப்பை ஒரு நீதிமன்றத்தை போல மாத்துறது. இதோட விளைவு என்ன தெரியுமா? காப்பீடு நிறுவனங்கள் இனி ஒவ்வொரு வாடிக்கையாளர் புகாரையும் தற்காப்பு மனநிலையோட ஒரு டிஃபென்சிவ் அப்ரோச்ல அணுகத் தொடங்கும். அதாவது ஃபைட் பண்ணுவாங்கன்னு சொல்றீங்களா? ஆமா, ஒரு வாடிக்கையாளர் புகார் அளித்தால் நாம ஏன் அவரை அழைத்து பேசி சமரசம் செய்து கொள்ள வேண்டும்? நம்மிடம் இருக்கும் பெரிய வழக்கறிஞர்களை வைத்து அப்பலேட் அத்தாரிட்டில பார்த்து கொள்ளலாம் என்ற எண்ணம் நிறுவனங்களுக்கு வரும். இது வாடிக்கையாளரின் நேரத்தையும் பணத்தையும் வீணடிக்கும் ஒரு சட்ட போராட்டமா மாறிடும். அந்த பார்வையில் எனக்கு உடன்பாடு இல்லை. நீங்க இத பெரிய நிறுவனங்களின் கோணத்தில் என்று பார்க்கறீங்க. நான் இத நுகர்வோர் பாதுகாப்பு கோணத்தில் பார்க்கறேன். புதிய விதிகளின்படி நிறுவனங்களின் தன்னிச்சையான அல்லது நியாயமற்ற செயல்களால வாடிக்கையாளருக்கு ஏற்படும் விளைவு இழப்பு அடிப்படையில அதிகபட்சம் 20 லட்சம் ரூபாய் வரையும், மன உளைச்சலுக்கு 1 லட்சம் ரூபாய் வரையும் அபராதம் விதிக்கும் அதிகாரம் குறைதீர்ப்பாளருக்கு வழங்கப்பட்டிருக்கு. இது ஒரு மிகச்சிறந்த தடுப்பு நடவடிக்கை. ஆனா இவ்ளோ பெரிய அபராதம் நிறுவனங்கள மேலும் முரட்டுத்தனமாக வழக்காட தூண்டாதா? இல்ல, அதுதான் இதான் அடிப்படை தர்க்கம். தவறு செய்யும் நிறுவனங்களுக்கு கடுமையான அபராதம் விதிப்பது வாடிக்கையாளர் புகார்களை தொடக்கத்திலேயே விரைவாகவும் சரியாகவும் தீர்ப்பதற்கான ஒரு தடுப்பு நடவடிக்கையா அமையாதா? இதையே ஒரு சுமையா கருதணும். தவறு செஞ்சா 20 லட்சம் ரூபாய் அபராதம் கட்ட நேரிடும் என்ற பயம் இருந்தா காப்பீட்டு நிறுவனத்தின் கிளைம்ஸ் மேனேஜர் ஒரு நியாயமான கோரிக்கையை தொடக்கத்திலேயே நிராகரிக்க தயங்குவார். மேலும் புகார்களை ஒருவேளை நாளுக்குள் பதிவு செய்ய வேண்டும் என்ற விதியும் வந்துள்ளது. இது சேவையின் வேகத்தை பல மடங்கு அதிகரிக்கும்.
வேகத்தை அதிகரிக்கும் அதே வேளையில டிஜிட்டல் முறைக்கு மாறுவதில் உள்ள மிகப்பெரிய தொழில்நுட்ப அபாயங்களை நம்ம பேசணும். ரூல் 14.6 மூலம் ஒரு முழுமையான ஆன்லைன் புகார் தளம் உருவாக்கப்படுது. அதுல ஆதார் தரவுகள் மூலம் வாடிக்கையாளர்களை அங்கீகரிக்கும் வசதியும் இருக்கு. அது நல்ல விஷயம்தானே, ஐடென்டிட்டியை கன்ஃபார்ம் பண்ணலாம். ஆனா இத டிஜிட்டல் தனிநபர் தரவு பாதுகாப்பு சட்டத்தோடு, அதாவது டிபிடிபி ஆக்ட் 2023யோட பொருத்தி பாருங்க. டிபிடிபி சட்டம் என்ன சொல்லுது? தரவு சேகரிப்புக்கு ஒரு தெளிவான எல்லை இருக்க வேண்டும், அவசியமான தரவை மட்டுமே எடுக்க வேண்டும்னு சொல்லுது. ஆனா இந்த ஆன்லைன் தளத்தில் ஆதார் தரவுகள் எவ்வாறு சேமிக்கப்படும், 100% வெளிநாட்டு முதலீடு பெற்ற நிறுவனங்களோடு அந்த தரவுகள் எந்த அளவுக்கு பகிரப்படும் என்பது குறித்து எந்த தெளிவான வரையறையும் புதிய விதிகளில் இல்ல. தொழில்நுட்பத்தை இப்படி அவசரமா புகுத்துவது தரவு கசிவு அபாயங்களை அதிகரிக்கும். வாடிக்கையாளர் யார் என்பதை உறுதிப்படுத்துவதற்கும் ஆதார் ஒரு மிகச்சிறந்த கருவி. டிபிடிபி ஆக்ட் ஏற்கனவே மிகவும் வலுவாக இருக்கு, அதன்படிதான் இந்த தளமும் செயல்படும். நீங்க சொல்ற இந்த குறை தீர்ப்பாளர் மற்றும் அபராத சிக்கல்களை தாண்டி சட்டம் காப்பீட்டு நிறுவனங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வரத்தை கொடுத்திருக்கு. அதுதான் ஒருங்கிணைந்த உரிமம், அதாவது காம்போசிட் லைசென்சிங். இந்த ஒருங்கிணைந்த உரிமம் என்பது நிறுவனங்களின் செயல்பாட்டு செலவுகளை குறைக்கும் ஒரு உத்தி என்று கூறுறீங்க இல்லையா? ஆமா, இது காப்பீட்டுத் துறையோட ஒட்டுமொத்த பொருளாதாரத்தையே மாற்றப்போகும் ஒரு விஷயம். ஏன்னா நீங்க முன்னரே கூறியது போல் நிறுவனங்கள் மீது கடுமையான அபராதங்களும் விதிமுறைகளும் திணிக்கப்படும்போது அவங்க பிழைக்க செலவுகளை குறைக்க வேண்டும். முன்பு ஆயுள் காப்பீடு வழங்க ஒரு நிறுவனம், பொது காப்பீடு வழங்க வேறொரு நிறுவனம் என பிரிக்கப்பட்டிருந்தது. இப்போ ஒரே நிறுவனம் இரண்டையும் வழங்கலாம். கரெக்ட். இதனால என்ன நன்மை? வாடிக்கையாளர்களை ஈர்ப்பதற்கான செலவு பெருமளவு குறையும். ஒரு ஏஜெண்ட் ஒரே நேரத்துல வாடிக்கையாளருக்கு ஆயுள் மற்றும் மருத்துவ காப்பீட்டை விற்க முடியும். 2 வெவ்வேறு தொழில்நுட்ப உள்கட்டமைப்புகளை பராமரிக்க வேண்டியதில்லை. இந்த செலவு குறைப்பு நேரடியாக நுகர்வோருக்கு குறைந்த பிரீமியமா போய் சேரும். ஒரு ஏஜெண்ட் பல பாலிசிகளை விற்பது வாடிக்கையாளருக்கு எளிதானதுதான். ஆனா அந்த ஒருங்கிணைந்த உரிமச் சட்டத்தின் உள்ள புதைந்திருக்கும் ஆபத்தை நீங்க இன்னும் ஆழமா பார்க்கணும். சட்டத்துல காப்பீட்டு வணிகம் என்பதற்கான புதிய வரையறை உருவாக்கப்பட்டுள்ளது. அதில் மத்திய அரசு எதிர்காலத்தில் எந்த வகையான ஒப்பந்தங்களையும் காப்பீட்டு வணிகமாக சேர்க்கலாம் என்ற அளவற்ற நெகிழ்வுத்தன்மை கொடுக்கப்பட்டிருக்கு. அது மட்டுமன்றி NCLATயின் ஸ்ரீராம் வழக்கின் தீர்ப்பை நாம இங்க நினைவு கூற வேண்டும். ஸ்ரீராம் வழக்கின் தீர்ப்புக்கும் இதற்கும் என்ன நேரடி தொடர்பு இருக்கிறதா நினைக்கிறீங்க? மிக முக்கியமான தொடர்பு இருக்கு. அந்த தீர்ப்பின் அடிப்படையில் காப்பீடு மற்றும் காப்பீடு அல்லாத நிறுவனங்களின் இணைப்பிற்கு, அதாவது அமால்கமேஷன் வித் நான் இன்சூரன்ஸ்க்கு இப்போ அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. இது ஒரு நிதிச்சங்கிலி தொடர் விளைவை உருவாக்கும். எப்படின்னு கொஞ்சம் விளக்க முடியுமா? கண்டிப்பா. ஒரு பெரிய பெருநிறுவன குழுமம் இருக்குன்னு வச்சுப்போம். அவங்களுக்கு ஒரு காப்பீட்டு நிறுவனமும் இருக்கு, ஒரு கட்டுமான நிறுவனமும் இருக்கு. நாளை அந்த கட்டுமான நிறுவனம் பெரும் நிதி சிக்கலில் மாட்டிக்கொண்டு திவாலாகும் நிலைக்கு சென்றால் என்ன நடக்கும்? காப்பீடு மற்றும் காப்பீடு அல்லாத நிறுவனங்களின் இணைப்பிற்கு அனுமதி இருப்பதால் அந்த பெருநிறுவனம் தனது காப்பீட்டு நிறுவனத்திடம் உள்ள பணத்தை, அதாவது சாமானிய மக்களின் பாலிசி பணத்தை எடுத்து தனது கட்டுமான நிறுவனத்தை காப்பாற்ற பயன்படுத்தும் அபாயம் இருக்கு. நிதி அபாயங்களை இப்படி நேரடியாக காப்பீட்டுத் துறையின் உள்ளே கொண்டு வருவது எப்படி சரியானதாகும்? அந்த வாதம் கேட்பதற்கு அச்சமூட்டுவதாக இருந்தாலும் நடைமுறையில் அப்படி ஒரு டாமினோ எஃபெக்ட் நடந்துவிடாது. ஏன்னா அந்த திருத்தங்கள் நிறுவனங்களுக்கு பெரும் வணிகச் சுதந்திரத்தை அளிப்பதற்காகவே கொண்டு வரப்பட்டுள்ளன. உலகளாவிய சந்தையில் போட்டியிட நிறுவனங்களுக்கு இந்த நெகிழ்வுத்தன்மை தேவை. ஆனா மக்களோட பணம் பாதுகாப்பா இருக்கணுமே. கண்டிப்பா. நீங்க சொல்ற மாதிரி எந்த ஒரு காப்பீட்டு நிறுவனமும் தனது பாலிசிதாரர்களின் பணத்தை அப்படியே அள்ளிக் கொடுத்துவிட முடியாது. IRDAயின் முன் அனுமதி பெற்ற பின்னரே எந்த ஒரு இணைப்பும் நடைபெறும். பாலிசிதாரர்களின் நிதியை தனியாக பாதுகாக்கும், அதாவது ரிங் ஃபென்சிங் பண்ற கடுமையான வழிமுறைகள் இருக்கு. அந்த ரிங் ஃபென்சிங் எந்த அளவுக்கு சாத்தியம் என்பதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும். சரி, நாம பெரிய நிறுவனங்களின் இணைப்புகளை பத்தி பேசினோம். இப்போ இது சாமானியர்களையும் சிறு தொழில் முனைவோரையும் எப்படி பாதிக்குதுன்னு பார்ப்போம். குறிப்பா குறு சிறு நடுத்தர நிறுவனங்களுக்கு, அதாவது MSMEகளுக்கு இந்த வெளிநாட்டு முதலீடும் புதிய சட்டங்களும் எவ்வளவு நன்மை பயக்கும் அதை நீங்க கவனிக்கணும். MSMEகளுக்கு எப்படி நன்மையாகும்? ஒரு பேக்கரி அல்லது சிறு தொழிற்சாலையில் தீ விபத்து ஏற்பட்டால் அந்த இயந்திரத்தின் மதிப்பு அல்லது எரிந்து போன பொருட்களின் மதிப்பு மட்டும் இழப்பல்ல. அந்த இயந்திரம் இயங்காததால் அடுத்த சில மாதங்களுக்கு ஏற்படும் லாப இழப்பு, தொடர்ந்து கட்ட வேண்டிய வாடகை, தொழிலாளர்களின் சம்பளம் ஆகியவை விளைவு இழப்பு, அதாவது கான்சிக்வென்ஷியல் லாஸ் எனப்படுது.
புதிய காப்பீட்டுச் சட்டம் நேரடி இழப்பிற்கும் விளைவு இழப்பிற்கும் உள்ள வேறுபாட்டை மிக தெளிவாக காட்டுது. இது எம்எஸ்எம்இகளுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு. நீங்க விளைவு இழப்பு பற்றி குறிப்பிட்டது மிகச்சரியான உதாரணம். ஆனா அதில்தான் மிகப்பெரிய நடைமுறை சிக்கல் இருக்கு. ஒரு எம்எஸ்எம்இ தீ விபத்து சந்தித்தால் அவங்க தங்களின் நேரடி இழப்பை, அதாவது இயந்திரம் எரிந்து போனதை புகைப்படமாகவோ ரசீதாகவோ காட்டி எளிதாக கணக்கிடலாம். ஆனா விளைவு இழப்பை கோரும்போது கடந்த கால லாப நஷ்ட கணக்குகள், அடுத்த 6 மாதங்களில் அவங்க எவ்வளவு விற்பனை செய்திருப்பாங்க என்ற கணிப்புகள் என அனைத்தையும் ஆவணங்கள் மூலம் நிரூபிக்க வேண்டும். இது ஒரு சாதாரண சிறு தொழில் முனைவோருக்கு சாத்தியமா? ஏன் சாத்தியமில்லை? ஒரு பன்னாட்டு நிறுவனத்தின் சட்டக்குழுவிடம் ஒரு உள்ளூர் பேக்கரி உரிமையாளர் எப்படி தனது எதிர்கால லாபத்தை நிரூபிப்பார்? அந்த இடத்துல தான் நான் முதலில் கூறிய வெளிநாட்டு மூலதனமும் தொழில்நுட்பமும் நமக்கு நேரடியாக உதவ போகுது. உலகளாவிய நிறுவனங்கள் வரும்போது அவங்களோட தடயவியல் கணக்கியல், அதாவது ஃபொரென்சிக் அக்கவுண்டிங் போன்ற அதிநவீன இழப்பீட்டு கணக்கீட்டு முறைகளும் உள்ளே வரும். நீங்க சொல்றது தியரிப்படி மிகவும் அற்புதம். ஆனா யதார்த்தம் என்ன? சந்தை வீழ்ச்சியாலோ அல்லது வேறு பொருளாதார சூழலால ஏற்பட்ட இழப்புகளுக்கு காப்பீடு இல்லை என்ற விலக்குகள், அதாவது எக்ஸ்க்ளூஷன்ஸ், பாலிசியில மிகவும் நுண்ணிய எழுத்துக்கள்ல இருக்கும். அது எல்லா பாலிசிலையும் இருக்கக்கூடியது தானே. ஆனா இப்போ 100% அந்நிய முதலீட்டோடு வரும் வெளிநாடு நிறுவனங்கள் இந்த நுட்பமான இந்திய சூழலை லாப நோக்கில் மட்டுமே அணுகினால் என்ன ஆகும்? அதிநவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அந்த எம்எஸ்எம்இக்கு எப்படி இழப்பீடு வழங்குவது என்று யோசிப்பதை விட, அதே தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி உங்களது ஆவணங்களில் பிழை இருக்கு என்று கூறி கோரிக்கைகளை நிராகரிக்கவே அதிக வாய்ப்பிருக்கு. ஒரு சிறு தொழில் முனைவோர் பல பில்லியன் டாலர் மதிப்புள்ள வெளிநாடு நிறுவனத்தை எதிர்த்து அப்பலேட் அத்தாரிட்டி வரை சென்று நியாயம் கேட்பது என்பது முற்றிலும் ஒரு அசமத்துவ போராகவே, ஒரு அசிமெட்ரிக்கல் பேட்டிலாகவே இருக்கும். அந்த அசமத்துவ போரை சமன் செய்யத்தான் குறைதீர்ப்பாளர் விதிகளில் அந்த 20 லட்சம் ரூபாய் அபராதம் கொண்டுவரப்பட்டுள்ளது என்பதை நாம மீண்டும் நினைவு கூற வேண்டும். எந்த ஒரு பன்னாட்டு நிறுவனமும் சிறு குறு தொழிலாளர்களை தொழில்நுட்பத்தை காட்டி தட்டிக்கழிக்க நினைத்தால் இந்த அபராதம் அவர்களை தடுக்கும். ஆக சட்டத் திருத்தங்களும் வெளிநாட்டு மூலதனமும் புதிய குறைதீர்க்கும் அபராத முறைகளும் ஒன்றையொன்று நிரப்பி நுகர்வோரை பாதுகாக்கும் ஒரு முழுமையான வளையத்தை உருவாக்குது. இது பல தசாப்தங்களாக தேக்க நிலையில் இருக்கும் காப்பீட்டுத் துறையை 2047க்குள் அனைவருக்கும் காப்பீடு என்ற இலக்கை நோக்கி நகர்த்த அத்தியாவசியமானது. அந்த முழுமையான வளையம் காகிதத்துல தர்க்க ரீதியாக சரியாக இருக்கலாம். ஆனா இருதரப்பு வாதங்களையும் தொகுத்து பார்க்கும்போது ஒரு மையமான முரண்பாடு இருப்பதை நாம மறுக்க முடியாது. இந்தியாவின் 4.2% என்ற மிக குறைவான காப்பீட்டு ஊடுருவலை அதிகரிக்க வேண்டும், மூலதனத்தை கொண்டுவர வேண்டும் என்பதில் இருவருக்கும் முழு உடன்பாடு இருக்கு. ஆமா, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. ஆனா என்னுடைய வாதம் என்னவென்றால், அதிகாரப்பூர்வ தீர்ப்பளிக்கும் குறைதீர்ப்பாளர் முறை, தரவு பாதுகாப்பு சிக்கல்கள் மற்றும் ஸ்ரீராம் வழக்கை போன்ற இணைப்புகளால் ஏற்படும் நிதி அபாயங்கள் ஆகியவை இந்திய காப்பீட்டுத் துறையில் அமைப்பு ரீதியான அபாயங்களை, அதாவது சிஸ்டமிக் ரிஸ்க்ஸை கொண்டுவரும். அந்த அபாயங்கள் மிகைப்படுத்தப்பட்டவை என்பது எனது ஆழமான நம்பிக்கை. வெளிநாட்டு மூலதனம் என்பது வெறும் பணம் மட்டுமல்ல, அது சிறந்த நிர்வாக நடைமுறைகளையும் தடவியல் கணக்கியல் போன்ற புதுமையான தொழில்நுட்பங்களையும் இந்தியாவுக்கு கொண்டு வரும். இருப்பினும் இந்த விவாதத்தில் நாம கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒன்று இருக்கு. 2026 ஏப்ரல் மாதத்திற்குள் இலக்காக நிர்ணயிக்கப்பட்டுள்ள ஆபத்து அடிப்படையிலான மூலதன கட்டமைப்புக்கு, அதாவது ரிஸ்க் பேஸ்ட் கேபிட்டல் ஃப்ரேம்வொர்க்குக்கு இந்த துறை மாற இருக்கு. அந்த புதிய கட்டமைப்பு வரும்போது நாம் இன்று விவாதித்த பல சட்டச் சிக்கல்களுக்கு நடைமுறை தீர்வுகள் கிடைக்கலாம். ஆமா, அந்த ரிஸ்க் பேஸ்ட் கேபிட்டல் ஃப்ரேம்வொர்க் வரும்போது நிறுவனங்கள் எவ்வளவு மூலதனத்தை தங்கள் கைவசம் வைத்திருக்க வேண்டும் என்பதில் மேலும் பல தெளிவான விதிமுறைகள் வரலாம். அதுவரை காப்பீட்டு நிறுவனங்களும் சரி, பாலிசி எடுக்கும் சாமானிய வாடிக்கையாளர்களும் சரி, இந்த புதிய சட்ட புத்தகங்களை மிகவும் கவனமாகவே படிக்க வேண்டும். நாம தொடக்கத்தில் பேசிய அந்த எக்ஸ்ரே இயந்திரத்தின் உதாரணத்திற்கே மீண்டும் வருவோம். புதிய சட்டத் திருத்தங்கள், 100% அந்நிய முதலீடு மற்றும் தொழில்நுட்பம் ஆகிய அந்த எக்ஸ்ரே இயந்திரத்தை பழுது பார்த்து காப்பீட்டுத் துறையின் உள்ளே நடக்கும் உண்மையான குறைகளை துல்லியமாக காட்டுமா? அல்லது தொழில்நுட்பம் மற்றும் வணிக நெகிழ்வுத்தன்மை என்ற பெயரில் மேலும் பல மங்கலான சட்ட நிழல்களை உருவாக்குமா? கண்டிப்பா, இது ஒரு முக்கியமான கேள்வி.
2047க்குள் அனைவருக்கும் காப்பீடு என்ற இலக்கு நுகர்வோரின் பாதுகாப்போடு சாத்தியமாகுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்கணும். இந்த ஆழமான முரண்பாடுகளை மேலும் ஆராய்ந்து ஒரு தெளிவான முடிவுக்கு வரும் பொறுப்பை நம் நேயர்களிடமே விட்டுவிடுகிறோம்.